வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தவிர்ப்பதற்கான பொதுத் தேர்வுகள் திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ள பளுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் காரைக்கால் பட்டினச்சேரியில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். புதுச்சேரியில் பாய்மரப் படகு மூலமான NCC மாணவர்களின் கடல் சாகச பயணத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தவிர்ப்பதற்கான பொதுத் தேர்வுகள் திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. முதலாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் நண்பகல் 12 மணிக்கு அவையின் அலுவல்கள் மீண்டும் தொடங்கிய போது மத்திய பணியாளர் மற்றும் பொதுமக்கள் குறைதீர்ப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இம்மசோதாவை அவையில் தாக்கல் செய்தார். நீட் விவகாரம் தொடர்பான மாணவர் போராட்டத்தின் போது போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து அவையில் விவாதிக்க வேண்டும் என கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டிருந்த நிலையிலேயே மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. தேர்வு சீர்திருத்தங்களுக்கான முதல் படிதான் பொதுத் தேர்வுகள் திருத்த மசோதா என்று சபாநாயகர் திரு ஓம் பிர்லா கூறினார். முக்கியமான இம்மசோதா மீது விரிவான விவாதங்களுக்கு தேவை இருப்பதாகவும் இத்தகைய விவாதங்களில்தான் அவையின் உணர்வுகளையும் நாட்டின் உணர்வுகளையும் பிரதிபலிக்க முடியும் என்பதால் எதிர்க்கட்சிகள் விவாதங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அதன் பின்னரும் அமளி அடங்காத நிலையில் அவையின் அலுவல்கள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. 2 மணிக்கு அவையின் அலுவல்கள் மீண்டும் தொடங்கிய போது நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவையில் பேசுகையில் பொதுத் தேர்வுகள் மசோதாவில் மொத்தம் 91 திருத்தங்களை கொண்டு வர உறுப்பினர்கள் நோட்டீஸ் கொடுத்திருப்பதாகவும் இதை வைத்து பார்த்தாலே திருத்த மசோதா எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளலாம் என்றும் கூறினார். மசோதா மீதான விவாதங்களுக்கு 6 மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தேவைப்பட்டால் அவையின் உணர்வுகளுக்கு ஏற்ப நேரத்தை நீட்டித்துக் கொள்ளலாம் என்றும் சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார். அதன் பின்னரும் அவையில் அமளி நீடித்ததால் மக்களவையின் அலுவல்கள் மாலை 5 மணி வரையிலும் பின்னர் நாளை காலை 11 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்திய அமளி காரணமாக அலுவல்கள் முதலில் 4 முறையும் பின்னர் நாளை காலை 11 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட பொது தேர்வுகள் திருத்த மசோதா குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. 2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்வுகள் சட்டத்தை திருத்தும் வகையிலான புதிய மசோதாவில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளை அன்றாட அடிப்படையில் விரைந்து விசாரித்து தீர்ப்பளிக்க ஏதுவாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படுவதை கட்டாயமாக்கும் வகையில் புதிய விதிமுறைகள் மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. தேர்வு முறைகேடுகள் தொடர்பான காவல்துறையின் புலன் விசாரணைகளை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதிலிருந்து 2 மாதங்களுக்கு உள்ளாகவும், நீதிமன்ற விசாரணைகளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்து 3 மாதங்களுக்கு உள்ளாகவும் பூர்த்தி செய்ய வேண்டும் என மசோதாவில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வுகள் மற்றும் ஆள்சேர்ப்பு பணிகளுக்கான எழுத்துத் தேர்வு நடைமுறைகளில் நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துவதன் மூலம் இத்தகைய தேர்வுகள் குறித்து மக்களின் நம்பிக்கையை மேம்படுத்தவும், மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் வலுவான சட்ட கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கவும் புதிய மசோதா உதவிகரமாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது குறித்த மனுக்களை நாளை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. காவல்துறையினர் தாக்கப்பட்டதாக அவர்களின் குடும்பத்தினர் தாக்கல் செய்துள்ள மனுக்களையும் விசாரிக்க நீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. விதிகளுக்கு உட்பட்டு அமைதியான முறையில் போராட அரசியல் சாசனத்தில் மக்களுக்கு உரிமை இருப்பதாக இன்று தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கூறினார். நீட் விவகாரம் தொடர்பான மற்றொரு மனு மீது இன்று நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு திரு நந்தன் நீலேகனி தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்டுள்ள உயர்நிலை குழுவின் பரிந்துரைகள் கிடைத்த பின்னர் இம்மனு குறித்து முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள இந்திய பளுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முத்துப்பாண்டியின் வெற்றி நாட்டிற்கு பெருமை ஈட்டித் தந்திருப்பதாக இவர்கள் பாராட்டியுள்ளனர். தமிழக அரசின் சார்பில் முத்துப்பாண்டிக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஒருநாள் பயணமாக இன்று காரைக்கால் சென்றுள்ள புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 1.5 லட்சம் லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். துணைநிலை ஆளுநரின் காரைக்கால் பயணம் குறித்து ஒரு தொகுப்பு. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் காரைக்கால், பட்டினச்சேரி மற்றும் கருகலாச்சேரியில் அறுவடை செய்யப்பட்ட கடல் பாசியை வியாபாரிகளிடம் ஒப்படைத்து விற்பனை வருவாயை மீனவ பெண்களிடம் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு GNS ராஜசேகர், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு மீனாட்சி சுந்தரம், திரு விக்னேஸ்வரன், மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி மற்றும் உயர்நிலை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் மத்திய கடல் மீன்வள நிறுவனத்தால் பயிற்சியளிக்கப்பட்ட மீனவ பெண்கள் ஏற்கனவே 2 முறை கடல் பாசி வளர்த்து அறுவடை செய்துள்ள நிலையில் தற்போது 3வது முறையாக கடல் பரப்பில் 16 தெப்பங்களில் வளர்க்கப்பட்ட கடல் பாசியை அறுவடை செய்துள்ளனர். காரைக்காலில் அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் கடல் பாசி வளர்ப்பை விஸ்தரிக்க மீன்வளத்துறை தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் காரைக்காலில் தர்மபுர ஆதீனம் சார்பில் ஒருங்கிணைந்த பாரம்பரிய சுகாதார மையம் அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து கோசாலை, IAS பயிற்சி மையம், வேதா பாடசாலை மற்றும் மலிவு விலை உணவகத்தையும் அவர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு ராஜசேகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும், தர்மபுர ஆதீனம் 27வது மகா சன்னிதானம் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பாய்மர படகு மூலம் தேசிய மாணவர் படையினர் மேற்கொள்ளும் கடலுக்கு போவோம் ஸ்வர்ணம் 2026 கடல் சாகச பயணத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கொடியசைத்து தொடக்கி வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயப்பன் என்கிற மொட்டையப்பன், NCC குரூப் கமாண்டர் திரு ஆஷிஷ் திவாரி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இன்று தொடங்கியுள்ள இந்த கடல்சார் பயணம் வரும் செப்டம்பர் 27ஆம் தேதி வரை மொத்தம் 63 நாள் நடைபெற உள்ளது. புதுச்சேரி, கடலூர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம், சென்னை உட்பட கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் இந்த 800 கிலோமீட்டர் பயணத்தில் நாடு முழுவதிலுமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 NCC மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் இன்று சுத்திகேணி பகுதியில் அரசு பள்ளி மற்றும் அரசு அலுவலகங்களில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளதா என்பதை அவர் ஆராய்ந்தார். மாணவர்களுக்கான கழிப்பறைகளை அவர் பார்வையிட்டு சுத்தமாக பராமரிக்க அறிவுறுத்தினார். மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரம் குறித்து அவர் கேட்டறிந்தார். தொடர்ந்து மாணவர்களிடையே கலந்துரையாடிய திரு குலோத்துங்கன், படிப்பில் மட்டுமின்றி விளையாட்டிலும் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். வாழ்க்கையில் முன்னேற ஒழுக்கம் மிக அவசியம் என்றும் அவர் கூறினார். பள்ளிகளில் மாதம் ஒருமுறை பெற்றோர் ஆசிரியர் சந்திப்புகளை நடத்த வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று வட கடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தவிர்ப்பதற்கான பொதுத் தேர்வுகள் திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ள பளுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் காரைக்கால் பட்டினச்சேரியில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். புதுச்சேரியில் பாய்மரப் படகு மூலமான NCC மாணவர்களின் கடல் சாகச பயணத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.